Hi, NCERT Grade 12, Chapter 4 Chemical Kinetics உடைய book back problem பார்த்துருக்கோம். Question number 4.20. For the decomposition of isopropane to hexane and nitrogen at 543 Kelvin, the following data are obtained ன்னு குடுத்துட்டாங்கப்பா. ஸோ ப்ரெஷர் குடுத்துருக்காங்க. டைம் அண்ட் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் நம்ம எடுக்க போறோம். ரைட்? ஸோ அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அப்ப ஐசோப்ரோப்பேனோட ஸ்ட்ரக்சர் நான் வரைய போறதில்ல. பெருசா போகும். அதனால நான் எடுக்கிறேன்னா, ஏஐபி அப்படின்னு எடுக்கிறேன். ஐசோப்ரோப்பேன் வில் ஃபார்ம்ஸ் என்னது? ஹெக்சேன் ஃபார்ம் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்? ஹெக்சேனுக்கு C6H14+N2 நமக்கு ஃபார்ம் ஆகுது. ரைட்? ஸோ எல்லாமே கேஸா தான் இருக்க போகுது. ஏன்னா டெம்பரேச்சர் பாருங்க 543 கெல்வின். ஸோ எல்லாமே கேஸ். ஸோ டைம் T, டைம் 0. 0ல பார்த்தீங்கன்னா, இதோடைய பிரஷர் நம்ம வந்து P0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஃபார்மே ஆயிருக்காது. நோ பிரஷர். அட் டைம் T நமக்கு என்ன ஆயிரும்? இதோடைய பிரஷர் வந்து PT அப்படின்னு வந்துரும். சாரி P0 மைனஸ் P அப்படின்னு வந்துரும். ஏன்னா பிரஷர் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ P. ஸோ இது என்ன நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது குடுக்கக்கூடிய பிரஷர் P அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் என்னது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன். அப்ப பிரஷர் டோட்டல் நமக்கு என்ன ஆகும்? அட் டைம் T, the pressure total that is equal to so P0 minus P plus P plus P. ஸோ அதாவது இது எல்லாத்தையுமே ஆட் பண்றோம். It will give pressure total. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ it will give P0 plus P. ரைட்டா? ஸோ அப்ப PT that is equal to P0 plus P அப்படின்னு தெரியும். அப்ப P that is equal to PT minus P0. கரெக்ட்டா? ஸோ இத டெரைவ் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, P0 அப்படின்றத நம்ம அதாவது P0 மைனஸ் P இருக்கு இல்லையா? ஸோ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? P0 மைனஸ் PT பிளஸ் P0 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதாவது இந்த Pக்கு பதிலா இந்த வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ரைட்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, 2 P0 இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? P0 மைனஸ் P that is equal to 2 P0 மைனஸ் PT அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதுதான் பிரஷர் அட் டைம் T. ரைட்? இந்த மாதிரி நமக்கு வருது. இத முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கப்பா. இது ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் மாறும். ஏன்னா இதுல நம்ம அந்த PT கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அந்த அடிச்சு குடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த PT என்ன ஆகும்னா, நமக்கு ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் மாறும். அது கண்டிஷன் பொறுத்து. ரைட்டா? ஸோ அந்த PT ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம்ல, இது மாறும். அப்ப ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் என்ன தெரியும்? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டீகம்போசிஷன். அப்ப நமக்கு என்ன ஆகும்? K that is equal to ரைட்? ஸோ என்ன எழுதுவோம்? 2.303 divided by T into log of இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலா இனிஷியல் பிரஷர் P0 அண்ட் இங்க என்ன ஆகும் நமக்கு? பிரஷர் அட் டைம் T நம்ம என்ன எழுதுவோம்? P0 மைனஸ் P. இதுதான் பிரஷர் அட் டைம் T. ரைட்டா? ஸோ பிரஷர் ஆஃப் த கேஸ். ஸோ அப்ப இந்த P0 மைனஸ் P நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல? 2 P0 மைனஸ் PT அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க குடுத்துருக்காங்கல்லப்பா 35 சார். அப்ப பிரஷர் அட் டைம் Tன்னா இதுதானா சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 35 இருக்குல்ல சார் அப்படின்னு கேட்பீங்க. இல்ல 54 இருக்குல்ல சார் கேட்பீங்க. ஏன்னா அது வந்து இனிஷியல். அண்ட் இது கிடையாது. ஏன்னா இது வந்து டோட்டல் பிரஷர் ஆஃப் த சிஸ்டம் குடுக்கும். நமக்கு யாரோட பிரஷர் வேணும்னா, இந்த ஏஐபியோட பிரஷர் மட்டும் வேணும். ஸோ அதுதான் இத்தன வேல பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப டைம் தட் இஸ் ஈக்குவல் டு 360 செகண்ட்ஸ். அப்ப நமக்கு K யோட வேல்யூ என்ன வரும்? K that is equal to 2.303 divided by 360 ரைட்டா? இன்டு log of P0 என்னது? 35 divided by இங்க என்ன போட்டுக்கலாம்? P0 மைனஸ் Pக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் இந்த இடத்துல? R 2 P0 மைனஸ் PT போட்டுக்கலாம். இல்லையா? அப்ப 2 P0 என்னன்னு பாருங்க. 2 into 35 70. அப்ப 70 மைனஸ் அட் டைம் Tல நமக்கு என்ன இருக்கு? 54 இருக்கு. 70 மைனஸ் 54. ரைட்? அப்ப K that is equal to நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 2.235 into 10 to the power of கவனிங்க. இத நான் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வருது அப்படின்னா 2.175 into 2.175 into 10 to the power of minus 3 செகண்ட்ஸ் வருது. ரைட்டா? ஏன்னா டைம் இன் செகண்ட்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப K வேல்யூனா நமக்கு செகண்ட் இன்வெர்ஸ்ல வரும். ரைட்? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, T that is equal to 720 கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன ஆகும் நமக்கு? K that is equal to 2.303 divided by 360க்கு பதிலா நமக்கு 720 into log of P0 35 divided by
2P0 அப்ப 70 - 63 அப்ப என்ன வரும் நமக்கு 7 வரும். ஸோ இதுக்கு நம்ம போட்டோம்னா K that is equal to 2.23 into 10 to the power of minus 3 per second வருது. ஸோ 2 K வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 2 டைமுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் எடுத்தா தான் நமக்கு என்ன ஆகும்? அந்த ரேட் கான்ஸ்டன்ட்க்கு ஆவரேஜ் இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? K ஓட எக்ஸாக்ட் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? K ஆவரேஜ் தட் இஸ் ஈக்குவல் டூ K1 பிளஸ் K2 டிவைடட் பை 2 போடலாம். ரைட்டா? ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்னா அந்த இடத்துல 2.175 பிளஸ் 2.23 ரெண்டுக்குமே 10 to the power of minus 3 காமன் டிவைடட் பை 2 into 10 to the power of minus 3. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.21 into 10 to the power of minus 3 செகண்ட் இன்வெர்ஸ். இதுதான்ப்பா ரேட் கான்ஸ்டன்ட் K ஆவரேஜ். ஆவரேஜ் ரேட் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இங்க கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 விதமா கால்குலேட் பண்ணலாம். முதல்ல இந்த கேப்புக்கு, அடுத்து இந்த கேப்புக்கு. ஸோ இதுக்கு வர்றத K1, இதுக்கு வர்றத K2. அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் K1, K2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஆவரேஜ் எடுக்கும்போது நமக்கு K ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க் யூ.